அன்பான மிதுன ராசி குடும்பங்களே, என் சொந்தங்களே, உறவுகளே, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம புத்திசாலித்தனம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்ம யாருக்கிட்டையும் யாசகம் கேட்கக்கூடாதுங்கிறத முதல்ல மைண்டில் ஏற்றிருங்க. யாருக்கிட்டையும் போய் கெஞ்சி நிற்கக்கூடாது. ஆர்டர் போடுற இடத்துல நாம் இருக்கணும். நமக்கு ஒரு ஆசை வந்ததுன்னா அந்த ஆசையை இன்னொருத்தவங்களுக்கு தூண்டி அவங்க மூலமாக அதை நம்ம சாதிச்சுக்கணும். இதுதான் மிதுனத்துடைய சீக்ரெட். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு 22, அதாவது 10/10/2025 முதல் 27/11/2025 வரை, மீண்டும் தேதியை சொல்கிறேன், 10/10/2025 முதல் 27/11/2025 வரை இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. உங்களுடைய வேல்யூ அதிகரிக்க போகுது. உங்களுடைய பலம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. பதவிகள் கிடைக்க போகுது. அங்கீகாரம் கிடைக்க போகுது. காலர் அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு போகக்கூடிய காலம். அப்படி ஒரு கெத்து கேச, இது ஒரு கெத்தியா. அந்த நேரம் என் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், புதுசாக ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாங்க போகிறீங்க. உங்களை மாடர்னாக வெளி உலகத்துக்கு காட்ட போகிறீங்க. பிள்ளைகளா, மனசில் இருக்கிற கவலைகள்லாம் பறந்து விட போகுது. நிறைய சொந்தங்கள் சேர போகிறாங்க. பந்துக்கள் கூட்டம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. கன்னி ராசியில் சுக்கிரன், துலா ராசியில் சுக்கிரனுடைய பிரவேசம், ஆசைகள் நிறைவேற போகுது. பல நாள் கனவு ராஜா, அந்த கனவு ஜெயிக்க போகுது ராஜா. சொந்தம் சேரப்போகுது. வெறுத்தவெல்லாம் கிட்டக்க வரப்போகிறான். நம்மளை பாராட்ட போகிறான். உறவுக்கெல்லாம் அள்ளி விட போகிறீங்க. என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? அப்படி கேட்க போகிறீங்க. மனசார சொல்கிறேன், பந்துக்கள் சேரக்கூடிய நேரம், வெறுத்தவர்கள் சேரக்கூடிய நேரம். ஃபோன் அடித்து உதவி கேட்பான். சந்தோஷமாக இருக்கும். இவன்லாம் உதவி கேட்குறான்ப்பா, நல்லா எப்படி இருந்தேன் தெரியுமா? சரி என்ன வேணும் போ உனக்கு சொல்லு. அப்படி உதவி செய்யக்கூடிய காலம். பந்துக்கள் சிநேகிதம். வீட்டில் விருந்துகளுக்கு நடக்கும். வீட்டில் விருந்து நடக்கும். நிம்மதி கிடைக்கும். இந்த அற்புதமான காலத்தில் நிம்மதி கிடைக்கும். எத்தனை நாட்கள் இந்த நிம்மதிக்காக ஏங்கியிருக்கும் தெரியுமா? எத்தனை நாள் அங்கீகாரம் இல்லாமல் தவிச்சிருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் நம்மளை புறக்கணிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஏங்கின சூழ்நிலைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு. நம்ம கண்ணிலேருந்து தண்ணியே வரும். இது ஆனந்த கண்ணீர், இது நிம்மதி கண்ணீர். நீங்கள் போடுற திட்டம் சக்ஸஸ் ஆகும். மிதுன ராசிக்காரர்களே, திரவிய லாபம் ஏற்படும், பண வரவுகள் ஏற்படும், தேடுற விஷயம் கிடைக்கும், நல்ல தகவல்கள் வந்து சேரும். சில பேர் அடக்க முடியலையே, நாம் அடங்கி போகிறோமே நினச்ச எங்கள் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இப்போ நானும் அடக்க பிறந்துட்டேன்டா, என்னாலேயே அவனை அடக்கி வாழ முடியுது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும். ஸ்கின் ப்ராப்ளம், பிளட் ப்ராப்ளம், இதெல்லாம் உடம்பு ரீதியாக சில பிரச்சனைகள் நமக்கு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ முழுமையாக வெளியில் போகக்கூடிய நேரம். கடவுளுடைய அருள் மிதுன ராசி குழந்தைங்களுக்கு சிறப்பை உண்டாக்கக்கூடிய நேரம். சில பேர் வியாபாரம் ஆரம்பிக்கிறத பற்றி வியூகம் வகுப்பீங்க. புதிய வியாபார விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சா செய்யலாம். வேலையை விட்டு தூக்கிடுவான். வேலை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்க கணக்கு போட்டால் போட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். இல்லை வேலையை விட்டுடலாங்கிற ரெடியாக இருப்பீங்க. இப்போ ஏதாவது கண்டிப்பாக வேலையை விடுங்க, வேலை கிடைக்கும். அந்த பிளான் தான் இப்போ நடக்க போகுது. அதுமாதிரி நெருக்கடியாக இருப்பாங்க. இவங்கிட்ட வேலை பிடிக்கல சார், எனக்கெல்லாம் சார் என்னை அட்டமானம் வச்சுட்டு உட்காந்துருக்குறேன் சார், வெறுத்து போய் உட்காந்துருக்குறேன் சார், சார் எனக்கு எப்படியாவது தீர்வு கொடுங்க சார், நானும் வேண்டாத தெய்வம் இல்லை சார், அப்படி கேட்க வேண்டிய நிலையில் இருப்போம். இப்போ அவங்களுக்கு நல்ல நேரம். ஒரு வேலை மாற்றம் ஏற்படும். யாரோ ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. நீங்கள் கூகுளில் நீங்கள் என்ன நினச்சி யோசிக்கிறீங்களோ அதை சர்ச் பண்ணும்போது கிடச்சிடும். நிச்சயமாக மிதுன ராசிக்கு உங்கள் திறமை முன்னுக்கு வரக்கூடிய நேரம். எக்கனாமிக்கல் பவர் அதிகமாக கிடைக்க போகுது. கிம்பளம் கிடைக்க போகுது சார். அதுதான் இதில் ரொம்ப சீக்கிரட்டு. சம்பளத்தை விட கிம்பளம்.
சம்பளம் முதல்ல வேலையிலேருந்து விட்டவங்க வேலை கிடைக்க போகுது. வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சவனை நீங்களே போடா நான் என்னடா தூக்குறது, நானே வெளியில் வரேன்டா அப்படி நீங்கள் வெளியில் வருவீங்க. யாரோ ஒருத்தவங்க கை காட்டி இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பாக ஒரு படி உயர்வு நிச்சயம் உண்டு உண்டு உண்டு. அதற்கான ஆணித்தளம் இந்த இடம். அடித்தளத்தை போடுறீங்க, ஆணித்தளமாக போடுறீங்க. ஆணி அடித்தா எப்படி இறங்கும், உள்ளி அடிக்கிற மாதிரி. மற்றவெல்லாம் உங்களை பார்த்து மிரள போகிறான் அந்த நேரத்தில். இந்த மனுஷனை விட்டுருக்கக்கூடாதுப்பா, இந்த பொம்நாட்டி குழந்தைய விட்டுருக்கக்கூடாது, வேலையை விட்டு நமக்கு தான் இப்போ நஷ்டம், அவங்க போய் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு ஒரு கை காட்டி கிடைக்கக்கூடிய நேரம், வருமானம் உயரக்கூடிய நேரம், எந்த உறவுகள் எந்த உங்கள் சொந்தம் வெறுத்துதோ உங்களை பார்த்து எப்பட்றா அப்படி கேட்குற நேரம். எப்படி அப்படின்னு, எப்படி எப்பட்றா, எப்பா என்னடா ஒரு நாளில் யோகம் இப்படி அடிக்குது சொல்லுவாங்கள்ல. ஒரு படம் கூட ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, ஒரு ராத்திரியில் முன்னேறும், ஒரு பாட்டில் முன்னேற்றம். அது மாதிரி இந்த நேரம், நல்ல நேரத்தை பயன்படுத்திங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே. மிதுன ராசிக்கு உறவுகள், கசிஞ்ச உறவுகள், கசந்த உறவுகள், புளிப்பாக இருந்த உறவுகள் நம்மளை பாராட்ட போகுது. உங்களுக்குள்ளே இருக்கிற அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக ஒரு நட்பால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஒரு அன்பால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு முழுமையான அன்பு உங்களை பெரிய அளவில் உயர்த்த போகுது. பரிபூர்ணமான நிம்மதியை இறைவன் கொடுக்க போகிறான். டேட்டை திருப்பி சொல்கிறேன். 10/10/2025 முதல் 3/11/2025 முதல் கட்டம். ரெண்டாவது 3/11/2025 முதல் 27/11/2025 இரண்டாவது கட்டம். இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், தெய்வ பலத்தை கொடுக்கும். ஆசைப்பட்டதை நிறைவேற்றிப்பீங்க, கெத்தாக இருப்பீங்க, எந்த குறையும் வராது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி படிங்க. அதுவும் சுக்கர ஹோரையில் படிங்க. காலையில் 6 to 7, இரவு 8 to 9, இல்லை மத்தியானம் 1 to 2 ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு படிங்க. அம்மா அபிராமி, இந்த இருண்ட வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுமா, இதுதான் நல்ல நேரம். இந்த இருண்ட வாழ்க்கை, நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது இருண்டு போயிருக்கு, அதில் வெளிச்சத்தை கொடுமான்னு கேட்டு படிங்க. அந்த அம்மா கொடுப்பா. தெய்வத்திட்ட கேட்டால் கொடுக்காத விஷயமே கிடையாது. கேட்கும்போது நம்பிக்கையோடு கேட்கணும். அந்த நம்பிக்கையோடு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி அம்மா செய்வான். அபிராமிகிட்ட அபிராமி அந்தாதி படிங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில். இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு பெஸ்ட்டு டைம். இந்த டைமில் நிறைய புத்திரியாக நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து உங்களோடு நான் பயணிப்பேன். நல்லது நடக்கும்.